NMMS வினாத்தாள் ஆண்டு 2019. இன்னைக்கு நம்ம சாட் பகுதியில் இருக்கக்கூடிய வினா எண் 151 இருந்து 180 வரையிலான விளக்கங்களையும் விடைகளையும் பார்க்கலாம். வினா எண் 151. இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம். தேசிய ஆவண காப்பகம் அப்படின்னா வரலாற்று ஆவணங்கள் எல்லாம் பாதுகாக்கிற ஒரு இடம். இந்திய தேசிய ஆவண காப்பகம் அதாவது நேஷனல் அர்ச்சீவ்ஸ் ஆஃப் இந்தியா கல்கத்தாவில 1891 ஆண்டு இம்பீரியல் பதிவுத்துறையாக முதல்ல நிறுவப்படுது. அதுக்கப்புறமா 1911 கல்கத்தாவில இருந்து புதுடெல்லியில் இருக்கக்கூடிய ஜன்பத் மற்றும் ராஜ்பத் அப்படிங்கிற சந்திப்புக்கு இடமாற்றம் செய்யப்படுது. அப்போ தற்போது இந்திய தேசிய ஆவண காப்பகம் புதுடெல்லியில தான் அமைஞ்சிருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ புதுடெல்லி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 152. எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டினை முதலாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டது? 1935 ரிசர்வ் வங்கி முதல் முறையா நிறுவப்பட்டு இந்திய அரசோட ரூபாய் நோட்டுகளை வெளியிடுற அதிகாரத்தை பெற்றுச்சு. மன்னர் 6ஆம் ஜார்ஜோட உருவம் தாங்கிய இந்தியாவின் முதல் 5 ரூபாய் நோட்டு தான் ரிசர்வ் வங்கியால முதலா வெளியிடப்பட்டது. அது வெளியிடப்பட்ட நாள் ஜனவரி 1938. அப்போ முதல்ல வெளியிடப்பட்ட நோட்டு 5 ரூபாய் நோட்டு. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 153. இங்க சில போர்களோட பெயர்களும் அது எந்த வருடத்துல நடந்துச்சு அப்படிங்கறதையும் கொடுத்திருக்காங்க. இது சரியா பொருத்தணும். ஏ பிளாசி போர். பிளாசி போர் 1757 ஜூன் 23ஆம் நாள் வங்காள நவாபா இருந்த சிராஜுத்தௌலா மற்றும் ஆங்கிலேய படை தளபதி ராபர்ட் கிளைவ் இவங்க 2 பேருக்கு இடையில நடைபெற்றுச்சு. இதுல ஆங்கிலேய தளபதி ராபர்ட் கிளைவ் வெற்றி பெற்றாரு. இந்த போருக்கு அப்புறமா தான் ஆங்கிலேயர்களோட அரசியல் அதிகாரம் இந்தியாவுல ரொம்ப ஆழமா தொடங்க ஆரம்பிச்சது. அப்ப பிளாசி போர் 1757. அப்போ ஏ இரண்டாவதோட இணைஞ்சிரும். பி பக்சார் போர். பக்சார் அப்படிங்கிறது பீகார் மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு சிறிய நகரம். 1764 தஸ்தக் அப்படிங்கிற சுங்கவரி விலக்கு ஆணைய ஆங்கிலேயர்கள் தவறா பயன்படுத்தினதா கூறி வங்காளத்தை ஆட்சி செஞ்சிட்டு இருந்த மிர்காசிம் அப்படிங்கிறவரு கழகத்துல ஈடுபடுறாரு. ஆங்கிலேயர்களுக்கு எதிரா இவரோட கழகம் தோல்வியில முடிஞ்சனால அயோத்திக்கு தப்பி ஓடி அயோத்தி நவாபா இருந்த சுஜாவுத்தௌலா மற்றும் முகலாய பேரரசர் 2ஆம் ஷா ஆலம் இவங்க கூட கூட்டணி வச்சுட்டு ஆங்கிலேய தளபதி ஹெக்டர் மன்றோ கூட போருக்கு வராரு. இந்த பக்சார் போர் 1765ஆம் ஆண்டு நடைபெற்ற அலகாபாத் உடன்படிக்கையின்படி முடிவடைஞ்சது. அப்ப பக்சார் போர் 1764. பி 4ஓட இணைஞ்சிரும். சி வந்தவாசி போர். பிரிட்டன் மற்றும் பிரான்சுக்கு இடையேயான வாரிசுரிமை போட்டியில அவங்க 2 பேத்துக்குமே முரண்பாடு ஏற்பட்டதன் காரணமா 3ஆம் கர்நாடக போர் இந்தியாவுல வந்தது. இதோட ஒரு பகுதியாதான் வந்தவாசி போர் 1760 பிரிட்டிஷ் ஆங்கிலேய தளபதியா இருந்த அயர்கூட் மற்றும் பிரெஞ்சு தளபதியா இருந்த கவுண்டி லாலி இவங்க 2 பேத்துக்கு நடுவுல நடைபெற்றுச்சு. அப்ப வந்தவாசி போர் 1760. சி 1ஓட இணைஞ்சிரும். டி ஆர்காட்டு போர். 1751 பிரெஞ்சு கவர்னரா இருந்த டியூப்ளெக்ஸ் ஆம்பூர் போர்ல கொல்லப்பட்ட அன்வாருதீன் கானோட மகன் முகமது அலி திருச்சியில இருக்கிறத அறிஞ்சு அங்க தன்னோட படைகளை அனுப்புறாரு. கர்நாடக நவாபா இருந்த சந்தா சாஹிப்பும் இந்த பிரெஞ்சு படைகளோட இணைஞ்சு முகமது அலிய கொல்றதுக்காக போறாங்க. அதே சமயம் ஆங்கிலேய படை தளபதியா இருந்த ராபர்ட் கிளைவ் ஆர்காட்டை தாக்க அனுமதி கேட்கிறாரு. ஆங்கிலேய கவர்னரா இருந்த சாண்ட்ரஸ் இத ஒத்துக்கவும் ஆரணி காவேரி பாக்கம் இடங்கள்ல பிரெஞ்சு படைகளை தோற்கடித்து சந்தா சாஹிப்பையும் கொலை செய்யறாரு. இதுக்கப்புறமா கர்நாடக நவாபா முகமது அலிய ஆக்குனாரு. அப்ப ஆர்காட்டு போர் 1751. டி 3ஓட இணைஞ்சிரும்.
அப்ப இங்க சரியான வரிசை என்ன? 2, 4, 1, 3. ஆப்ஷன் பி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 154. இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861 ஆண்டு பிரிட்டிஷ் பாராளுமன்றத்தால இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்டது. இந்த சட்டம் சில உயர் நிர்வாக பதவிகள் மற்றும் நீதித்துறை பதவிகளை ஒப்பந்த அடிப்படையில நியமனம் செய்ய ஒதுக்கீடு செஞ்சது. இதுக்கப்புறமா இந்த பதவிகள் இந்திய ஆட்சி பணிகளா மாற்றப்பட்டுச்சு. அப்ப ஆப்ஷன் பி 1861 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 155. 1928 ஆண்டு பர்தோலி விவசாயிகள் டேஷ் தலைமையில் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர். 1928ல 30% அளவுக்கு பிரிட்டிஷ் அரசு நில வருவாய உயர்த்தியதுனால குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் பர்தோலி. அங்க இருந்த விவசாயிகள் சர்தார் வல்லபாய் பட்டேலோட தலைமையில தங்களோட எதிர்ப்பை தெரிவிச்சாங்க. மேலும் விவசாயிகள் உயர்த்தப்பட்ட நிலவரியை செலுத்த மறுப்பு தெரிவித்து பிப்ரவரி 12ஆம் நாள் 1928ல வரிகொடா இயக்கத்தை தொடங்கினாங்க. அப்ப ஆப்ஷன் பி வல்லபாய் பட்டேல் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 156. டேஷாம் ஆண்டின் சர் சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை 1854ஆம் ஆண்டுல அனுப்பப்பட்டது. இது பிரிட்டிஷ் ஆட்சி செஞ்சிட்டு இருந்த பிரிட்டிஷ் இந்தியாவில இந்தியர்களுக்கான கல்வி உரிமைய சொல்லுச்சு. அதாவது எல்லா நிலையில இருக்கக்கூடிய இந்திய மக்களும் தங்களோட அடிப்படை கல்வியை பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை அனுப்பப்பட்டது. இதனாலதான் இதை இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகா சாசனம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 1854 சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 157. கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்டம் அல்லது கல்வி சட்டம் அப்படின்னு அழைக்கப்படுற ரைட் ஆஃப் சில்ட்ரன் டு ஃப்ரீ அண்ட் கம்பல்சரி எஜுகேஷன் இந்திய பாராளுமன்றத்தால 4 ஆகஸ்ட் 2009ஆம் ஆண்டு இயற்றப்பட்டுச்சு. இந்த கல்வி உரிமை சட்டம் இந்தியாவில 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி முக்கியத்துவத்தை இந்திய அரசியலமைப்பு சட்டம் 21A கீழே விவரிச்சது. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2010 ஏப்ரல் 1. அப்ப ஆப்ஷன் சி 2010 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 158. சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1854ல சார்லஸ் வுட்டோட கல்வி அறிக்கையை தொடர்ந்து 1857ஆம் ஆண்டுல லண்டன் பல்கலைக்கழகத்தை போலவே சென்னை, கல்கத்தா மற்றும் பம்பாய் போன்ற மாகாணங்கள்ல பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. அப்ப இங்க சரியான விடை ஆப்ஷன் ஏ 1857. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 159. டேஷாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் டிஸ்கோ அமைக்கப்பட்டது. டிஸ்கோ அப்படின்னா டாடா அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனி, டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம். இது 1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூர் அப்படிங்கிற இடத்துல அமைக்கப்பட்டுச்சு. இந்த நிறுவனம் 1911ஆம் ஆண்டு தேனிரும்பு மற்றும் 1912ஆம் ஆண்டுல இருந்து உலோக வார்ப்பு கட்டிகளையும் உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சது. இந்த நிறுவனத்தை நிறுவனது ஜாம்ஷெட்ஜி டாடா அப்படிங்கிறவரு. இவரோட நினைவாதான் அந்த ஊருக்கு ஜாம்ஷெட்பூர் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்ப ஆப்ஷன் ஏ 1907 அப்படிங்கிறது தான் சரியான விடை.
டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 160. இந்தியாவில் உள்ள ஒரே ஒரு செயல்படும் எரிமலை உள்ள இடம் எது? பசிபிக் பெருங்கடலோட நெருப்பு வளையத்துல தான் அதிகமான செயல்படும் எரிமலைகள் இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். சுமத்ரா மற்றும் மியான்மர் வரை உள்ள வளையத்துக்குள்ள இருக்கிற ஒரே ஒரு எரிமலை பேரன் தீவுல தான் இருக்கு. இந்த பேரன் தீவு அந்தமான் நிக்கோபர் தீவுகளோட தலைநகரான போர்ட் பிளேயருக்கு வடகிழக்கே சுமார் 138 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இதுதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய செயல்படும் எரிமலை உள்ள இடம். அப்ப ஆப்ஷன் பி பேரன் தீவு அப்படிங்கிறது தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 161. பாலைவன சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல காணப்படும் நிலத்தோற்றம். பாலைவன சூழல்ல காற்றினால் அரிக்கப்பட்டு நீண்ட மலைத்தொடர் போல காணப்படுற நிலத்தோற்றம் யார்டாங். இந்த யார்டாங் அகன்ற நீள்வட்ட வடிவமுடைய நிலத்தோற்றங்களா காணப்படும். மேலிருந்து பார்ப்பதற்கு கவிழ்த்து வைக்கப்பட்ட படகு போல இது காட்சியளிக்கும். அப்ப ஆப்ஷன் டி யார்டாங் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 162. எக்ஸோஸ்பியர் அடுக்கில் காணப்படும் வாயுக்கள். நம்ம வளிமண்டலம் 5 வாயு மண்டலங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு நமக்கு தெரியும். இதுல கடைசி அடுக்கு தான் எக்ஸோஸ்பியர். இந்த எக்ஸோஸ்பியர் கடைசி அடுக்கா இருக்கனால இத வெளி அடுக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இது புவிக்கு மேல 600 கிலோமீட்டர்ல இருந்து 10,000 கிலோமீட்டர் வரை பரவி காணப்படுது. இங்க காற்று மிகவும் குறைந்த அடர்த்தியோட காணப்படுறதால ஆக்சிஜன் அளவும் குறைஞ்சுதான் இருக்கும். இந்த அடுக்குல ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் அதிக அளவுல காணப்படும். இந்த ஹைட்ரஜனோட அணு எண் 1, ஹீலியத்தோட அணு எண் 2. அப்ப ஆப்ஷன் ஏ ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 163. நிலநடுக்கத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். முதல் கூற்று பாருங்க. மின்கம்பங்கள், மரம், கட்டடங்களிலிருந்து விலகி இருக்கவும். ஏன்னா நிலநடுக்கத்தின் போது நில அதிர்வுகளால மின்கம்பங்களும் மரங்களும் கட்டிடங்களும் நம்ம மேல விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இது நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு நடவடிக்கை தான். அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. இரண்டாவது கூற்று பாருங்க. தீ விபத்தை தவிர்க்க எரிவாயு அடுப்பு, மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகளை அணைக்க வேண்டும். ஒருவேளை நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும்போது மெழுகுவர்த்தியோ விளக்குகளோ எரிஞ்சிட்டு இருந்தா நில அதிர்வின் காரணமா அது கீழே விழுந்து எளிதில் தீப்பற்றக்கூடிய பொருட்கள் மேல பட்டு தீ விபத்துகள் வர அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இதுவும் நம்ம மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கையில ஒண்ணுதான். அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. மூன்றாவது கூற்று பாருங்க. படிக்கட்டுகளுக்கு பதிலாக மின் தூக்கியை பயன்படுத்த வேண்டும். மின் தூக்கி அப்படின்னா லிப்ட். நிலநடுக்கத்தின் போது நம்ம ஏதாவது உயரமான கட்டிடங்கள்ல இருந்தா கீழே வர்றதுக்காக மின் தூக்கிகளை பயன்படுத்த கூடாது. காரணம், திடீர்னு மின்சார தடை ஏற்பட்டுச்சுன்னா அந்த மின் தூக்கிகள் அங்கேயே நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இல்லனா வேகமா கீழே இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால அதிகமான உயிர் சேதம் ஏற்படும். அதனால முடிஞ்ச அளவுக்கு லிப்ட் எல்லாம் பயன்படுத்தாம படிக்கட்டுகளை நம்ம பயன்படுத்தணும். அப்ப இங்க மூன்றாவது கூற்று தவறு. நான்காவது கூற்று பாருங்க. மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கப்பாதைகளில் தஞ்சம் அடைய வேண்டும். இது தவறான கூற்று. காரணம் என்னன்னா, நில அதிர்வுகள்னால மேம்பாலங்களும் சுரங்கப்பாதைகளுக்கு மேல இருக்கக்கூடிய அந்த சாலைகளும் நம்ம மேல இடிஞ்சு விழ வாய்ப்பு இருக்கு. அதனால சுரங்கப்பாதைகள் மற்றும் மேம்பாலங்களுக்கு கீழே நம்ம தஞ்சமடைய கூடாது. அப்ப நான்காவது கூற்றும் தவறு. அப்ப இங்க எந்தெந்த கூற்றுகள் தவறானது? 3 மற்றும் 4. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 164. பொறுத்துக. ஏ
பசிபிக் பேராளி. நம்ம பூமியில இருக்கக்கூடிய மிக பெரிய கடல் பசிபிக் பெருங்கடல்னு நமக்கு தெரியும். இந்த பசிபிக் பெருங்கடல் மொத்த புவி பரப்புல 33% தன்னகத்தை வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இதோட வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தோராயமா ஒரு முக்கோணம் மாதிரியான வடிவத்தை இந்த பசிபிக் பெருங்கடல் கொண்டிருக்கு. அப்ப முக்கோண வடிவ அமைப்பு தான் இதுக்கு பொருந்தும். அப்ப ஏ 4ஓட இணைஞ்சிரும். பி அட்லாண்டிக் பேராளி. அட்லாண்டிக் பேராளி அப்படிங்கிறது மொத்த புவி பரப்புல 16.5% இருக்கு. இதோட வடிவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு நீண்ட எஸ் மாதிரியான வடிவத்தை கொண்டிருக்கும். அப்ப பி 1ஓட இணைஞ்சிரும். சி அண்டார்டிகா பேராளி. தென்கோடி முனையில அண்டார்டிகா கண்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய பேராளி தான் அண்டார்டிகா பேராளி. இது தென் துருவத்தில் அமைஞ்சிருக்கனால இத தென் பேராளி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப சி 2ஓட இணைஞ்சிரும். அடுத்ததா டி ஆர்டிக் பேராளி. இந்த ஆர்டிக் பேராளி வட துருவத்தில் அமைஞ்சிருக்கு. இது தோராயமா ஒரு வட்ட வடிவ அமைப்பை பெற்றிருக்கும். அப்ப டி 3ஓட இணைஞ்சிரும். அப்ப இங்க சரியான வரிசை என்ன? 4 1 2 3. ஆப்ஷன் சி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 165. பொறுத்துக. இங்க சில பாறைகளோட பெயர்களும் அதுக்கான மற்ற பெயர்களும் கொடுத்திருக்காங்க. இத நம்ம சரியா பொருத்தணும். ஏ படிவு பாறைகள். இந்த படிவு பாறைகள் எப்படி உருவாகுதுன்னா காற்று, நீர் மற்றும் பனி ஆறுகளால அரிக்கப்பட்டு படிய வைக்கப்படுற துகள்களாலதான் இந்த படிவு பாறைகள் உருவாகுது. பல்வேறு காலகட்டத்துல படிய வைக்கப்பட்ட பாறைகள் தான் இந்த படிவு பாறைகள். அதனால நீண்ட காலமா வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமா இறுகி இந்த படிவுகள் எல்லாமே பாறைகளா உருமாறுது. வெவ்வேறு காலகட்டங்கள்ல கடத்தப்பட்ட துகள்களால இந்த பாறைகள் உருவாகிறனால ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பண்பை பெற்றிருக்கும். அதனால இத அடுக்கு பாறைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப ஏ 2ஓட இணைஞ்சிரும். அடுத்ததா தீப்பாறைகள். புவியோட ஆழமான பகுதியில இருந்து வெளியேறக்கூடிய மேக்மா உறைஞ்சு உருவாகிறது தான் இந்த தீப்பாறைகள். இந்த தீப்பாறைகள்ல இருந்துதான் மற்ற வகையான பாறைகள் எல்லாமே உருவாகும். அதனாலேயே இத தாய் பாறைகள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்ப பி 4ஓட இணைஞ்சிரும். சி புளூட்டானிக் பாறைகள். புளூட்டானிக் பாறைகளோட தமிழ் பெயர் அடியாழ பாறைகள். புவியோட அதிக ஆழத்துல உறைஞ்சு உருவாகிற பாறைகள் தான் இந்த அடியாழ பாறைகள். இதுக்கு நல்ல உதாரணமா கிரானைட், டயரைட், கேப்ரோ அப்படின்னு அழைக்கப்படுற எறும்பு கல்ல கூட நம்ம உதாரணமா சொல்லலாம். இது அதிகமான ஆழத்துல உருவாகிறனாலதான் இது அடியாழ பாறைகள் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சி 1ஓட இணைஞ்சிரும். டி ஹைபாபைசல். ஹைபாபைசல் பாறைகள் அப்படிங்கிறது என்னன்னா குறைந்த ஆழத்துல பாறை குழம்பு உறைவதால உருவாகக்கூடிய பாறைகள். இதுக்கு எடுத்துக்காட்டா நம்ம டோலரைட்ட சொல்லலாம். அப்ப குறைந்த ஆழத்துல உருவாகக்கூடிய பாறைகள் ஹைபாபைசல் பாறைகள். அப்ப டி 3ஓட இணைஞ்சிரும். அப்ப இங்க சரியான வரிசை 2 4 1 3. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 166. பொருந்தாத இணைகளை கண்டறிக. ஆப்ஷன் பி பாருங்க. கரிசல் மண், பருத்தி. கரிசல் மண்ணா பிளாக் சாயில். தீப்பாறைகள் சிதைவடைகிறதுனாலதான் இந்த தீப்பாறைகள் உருவாகுது. இந்த தீப்பாறைகளுக்கு ஈரப்பதத்தை தக்க வச்சு கொள்ற திறன் அதிகமா இருக்கு. அதனாலேயே இங்க பருத்தி போன்ற பயிர்கள் விளையுது. அப்ப பி கரிசல் மண், பருத்தி அப்படிங்கிறது சரியான இணைதான். சி பாருங்க. வண்டல் மண், அலுவியல் சாயில். ஆற்று சமவெளி, வெள்ளச் சமவெளி, கடற்கரை சமவெளிகள்ல இந்த வண்டல் மண்ணை நம்மளால பார்க்க முடியும். இந்த வண்டல் மண் எப்படி வருதுன்னா ஓடுற நீர் மூலமா கடத்தப்படுற நுண்ணிய துகள்களால படிய வைக்கப்படுற மணல் தான் இந்த வண்டல் மண்.
இது மிகவும் வளம் நிறைந்த மண்ணா இருக்கும். இதன் காரணமாவே உணவு பயிர்களான நெல், கோதுமை, கரும்பு மற்றும் சணல் போன்ற பயிர்கள் எல்லாமே இங்கே விளையுது. அப்ப வண்டல் மண், நெல் அப்படிங்கிறது சரியான இணைதான். ஆப்ஷன் டி பாருங்க, செம்மண், ரெட் சாயில். உருமாறிய பாறைகள் மற்றும் படிக பாறைகள் எல்லாமே சிதைவடைவதாலதான் இந்த செம்மண் உருவாகுது. அந்த மண்ல இருக்கக்கூடிய இரும்பு ஆக்சைடோட அளவை பொறுத்துதான் அதோட நிறம் பழுப்பு நிறத்துல இருந்து சிவப்பு நிறம் வரைக்கும் காணப்படுது. வறண்ட பிரதேசங்கள்ல இந்த செம்மண்ணை நம்மளால பார்க்க முடியும். இது வளம் குறைந்த மண்ணா இருக்கனால இங்க திணைப்பயிர்கள் மட்டும்தான் விளையும். அப்ப ஆப்ஷன் டி செம்மண், திணைப்பயிர்கள் அப்படிங்கறதும் சரியான இணைதான். ஆப்ஷன் ஏ பாருங்க, சரளை மண், லேட்டரைட் சாயில். வெப்பமண்டல பிரதேசங்கள்ல இந்த சரளை மண் காணப்படும். இது வளம் குறைந்த மண்ணா இருக்கனால இங்க தோட்ட பயிர்களான தேயிலை மற்றும் காபி போன்ற பயிர்கள் எல்லாமே விளையும். இங்க சணல்னு கொடுத்திருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வண்டல் மண்ல தான் சணல் விளையும். அப்ப சரளை மண்ல சணல் விளையாது, தோட்ட பயிர்கள் தான் விளையும். அப்ப அதுதான் தவறான இணை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 167. சம சூரிய வெளிச்சக்கோடு உள்ள இடங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்க, ஐசோஹைட்ஸ். இந்த ஐசோஹைட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா சம மழை அளவு உள்ள கோடு. அப்ப இது விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் பி ஐசோக்ரைன். ஐசோக்ரைன்னா சராசரி சம வெப்பநிலை கோடு. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் டி பாருங்க, ஐசோலோபார். இத சம காற்றழுத்த மாறுபாட்டு கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இதுவும் விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க, ஐசோஹெல். இததான் சம சூரிய வெளிச்சக்கோடு உள்ள இடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஆப்ஷன் சி ஐசோஹெல் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 168. கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி டேஷ் எனப்படும். கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி சூரியன் கிட்ட இருந்து செங்குத்தான கதிர்களை பெறதுனால அந்த இடங்கள்ல அதிகபட்சமான வெப்பம் இருக்கும். அதனாலேயே இத வெப்பமண்டலம் அல்லது அயன மண்டலம் அப்படின்னு அழைப்பாங்க. அப்ப இங்க ஆப்ஷன் டி ல கொடுத்திருக்க வெப்பமண்டலம் தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 169. டேஷ் என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. பியோஃபோர்ட் அளவை, அதாவது பியோஃபோர்ட் ஸ்கேல் அப்படின்னு அழைக்கப்படுற கருவிதான் காற்றோட வேகத்தை அளவிட பயன்படுது. இந்த கருவி 1805ஆம் ஆண்டு ராயல் கப்பல் படையோட அதிகாரியான பிரான்சிஸ் பியோஃபோர்ட் அப்படிங்கிறவர்னால உருவாக்கப்பட்டது. இந்த கருவிய முதல்ல HMS பீகல் அப்படிங்கிறவர் தான் அதிகாரப்பூர்வமா பயன்படுத்தினாரு. அப்ப ஆப்ஷன் பி பியோஃபோர்ட் அளவை தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 170. கூற்று: நீர்த்துளிகள் புவியின் மேற்பரப்பில் குளிர்ந்த பொருளின் மீது படும் பொழுது பனி உருவாகிறது. காரணம், பொருட்களின் வெப்பநிலை பனியின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது உருவாகிறது. பனித்துளி உருவாகிறத நம்ம நீர் சுருங்குதலோட ஒரு வடிவம்னு சொல்லலாம். அதாவது திரவ நிலையில இருக்கக்கூடிய நீர் திண்ம நிலையில இருக்கக்கூடிய பனியா உருமாறுறதுதான் நீர் சுருங்குதல் அப்படின்னு சொல்லுவோம். வானத்திலிருந்து வரக்கூடிய நீர்த்துளிகள் புவியோட மேற்பரப்புல இருக்கக்கூடிய குளிர்ந்த பொருள் மேல படும்போதுதான் பனி உருவாகுது. அப்ப கூற்று சரிதான். காரணம் பாருங்க, பொருட்களோட வெப்பநிலை பனியோட வெப்பநிலைய விட அதிகமா இருந்தா அங்க பனி உருவாகாது. ஏற்கனவே இருக்கிற பனி உருகிதான் போகும். அப்போ பொருட்களோட வெப்பநிலை பனியோட வெப்பநிலையை விட குறைவா இருக்கும் போதுதான் பனி உருவாகும். அப்ப இங்க கூற்று சரிதான், ஆனா காரணம் கூற்று சரியா விளக்கல. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 171.
நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு டேஷ் என்று பெயர். வளிமண்டலத்தோட வெப்பநிலை 0 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவா இருக்கும் போது அடுக்குகள்ல மழைத்துளி விழும்போது நீர் உறை நிலைக்கு போயிரும். அது புவியை நோக்கி வரும்போது பனிக்கட்டிகளா மாறும். அதனால பனிக்கட்டிகளும் நீர்த்துளிகளும் சேர்ந்து புவியின் மீது கல்மழையா பொழியும். அப்ப நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டர் விட்டத்திற்கு மேலுள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவு கல்மழை எனப்படும். ஆப்ஷன் டி டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 172. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். நகரமயமாதலின் விளைவுகள். ஆப்ஷன் ஏ பாருங்க. விரைவாக நகரமயமாக்கலால் குடிசை பகுதிகள் அதிக அளவில் உருவாகின்றன. நகரமயமாக்கல் அப்படின்னா என்னன்னா, கிராமங்கள்ல இருந்து வேலை வாய்ப்பிற்காக பலர் நகரங்களை நோக்கி வராங்க. அவங்க அப்படி வரும்போது அவங்களுக்கு தங்கறதுக்கான இடம் போதிய அளவுல கிடைக்காதனால ஆங்காங்கி தங்களுக்கு கிடைச்ச இடத்துல குடிசைகளை போட்டு தங்குற நிலைமை வருது. அப்போ விரைவா நகரமயமாக்கல்னால குடிசை பகுதிகள் அதிக அளவுல உருவாகுது அப்படிங்கிறது சரியான கூற்றுதான். ஆப்ஷன் பி பாருங்க. அதிக மக்கள் நெரிசல் சுகாதாரமற்ற சுற்றுப்புற சூழலுக்கு வழிவகுக்கிறது. இதுவும் சரியான கூற்றுதான். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக சுகாதாரமற்ற சுற்றுப்புற சூழல் தான் அதிகமாகும். அப்ப இதுவும் சரியான கூற்றுதான். விடையா இருக்க வாய்ப்பில்லை. ஆப்ஷன் சி பாருங்க. நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பைகளை அகற்றுவது ஒரு சவாலான பணியாக உள்ளது. மக்கள் தொகை அதிகமாகும் போது குப்பைகளை நம்ம அங்கங்க போட்டுறோம். இதனால எல்லா இடங்கள்லயும் நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகள் குப்பைகளை அகற்ற வேண்டியதா இருக்கு. அப்ப இதுவும் சரியான கூற்றுதான். ஆப்ஷன் டி பாருங்க. 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் காற்று மாசடைவது தவிர்க்கப்படுகிறது. இது தவறான கூற்று. ஏன்னா அதிகபட்சமான 2 சக்கர மற்றும் 4 சக்கர வாகனங்களை நம்ம பயன்படுத்தும் போது காற்று அதிகமாதான் மாசடையுது. அப்ப ஆப்ஷன் டி தான் இங்க சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 173. பொருந்தாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வறட்சி. இது மூணுமே இயற்கை பேரிடர்கள். எரிமலை வெடிப்புனா கண்டத்தட்டுகளோட நகர்வுனால மேக்மா உள்ள இருந்து வெளியில வரக்கூடிய ஒரு நிகழ்வு. அப்ப இது இயற்கை பேரிடர். அதே மாதிரி நில அதிர்வு அப்படிங்கறதும் கண்டத்தட்டுகளோட நகர்வுனால ஏற்படுற ஒரு இயற்கை பேரிடர் தான். வறட்சி அப்படிங்கிறது மழை குறைவின் காரணமா ஏற்படுறது ஒண்ணு. அப்ப இதுவும் இயற்கை பேரிடர் தான். ஆனா குண்டுவெடிப்பு அப்படிங்கிறது ஒரு செயற்கை பேரிடர், அதாவது மனிதனால உருவாக்கக்கூடிய ஒரு பேரிடர். அப்ப ஆப்ஷன் ஏ தான் இங்க பொருந்தாத ஒன்று. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 174. மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களில் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை என்ன? இந்திய அரசியலமைப்பு சட்டம் 80 படி மாநிலங்களவையோட அதிகபட்ச உறுப்பினர் எண்ணிக்கை 250. இதுல 238 பேரு மறைமுக தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. மீதியுள்ள 12 பேர் இலக்கியம், அறிவியல், விளையாட்டு, கலை மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகள்ல சிறந்த அனுபவம் பெற்றவர்களா இருக்கிறவங்கள நேரடி நியமனம் மூலம் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப ஆப்ஷன் சி 238 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 175. தேசிய கீதத்தை பாடும் இசைக்கும் கால நேரம் டேஷ் வினாடிகள் ஆகும். தேசிய கீதத்தை பாடுறதும் இசைக்கிறதும் 52 வினாடிகளுக்குள்ள நம்ம முடிக்கணும். அப்ப இங்க ஆப்ஷன் டி 52 தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 176. தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள்.
ஆப்ஷன் ஏ பாருங்க, ஆளுநர் முதல் அமைச்சரையும் அவரது ஆலோசனையின்படி ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறார். ஒரு தேர்தல்ல பெரும்பான்மையான இடங்கள்ல வெற்றி பெற்ற கட்சியோட தலைவரை ஆளுநர் முதலமைச்சரா தேர்ந்தெடுக்கிறாரு. இந்த முதலமைச்சரோட ஆலோசனையின்படிதான் மற்ற துறைகளுக்கான ஏனைய அமைச்சர்களையும் நியமிக்கிறாரு. அப்ப இது சரியான கூற்றுதான். ஆப்ஷன் பி பாருங்க, மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகங்களுக்குமே வேந்தர் இந்த ஆளுநர் தான். பல்கலைக்கழகங்களுக்கான துணை வேந்தரை தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையும் இந்த ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. அப்ப இதுவும் சரியான விடைதான். ஆப்ஷன் சி பாருங்க, சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினரை அவர்கள் போதிய அளவு பிரதிநிதித்துவம் பெறாத போது நியமனம் செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ளார். சட்டமன்றத்துல கண்டிப்பா ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் இருக்கணும். அவங்களுக்கு போதிய அளவு பிரதிநிதித்துவம் இல்லனா அவங்கள தேர்வு செய்யற உரிமையும் இந்த ஆளுநர் கிட்ட தான் இருக்கு. அப்ப சி கூற்றும் சரிதான். ஆப்ஷன் டி பாருங்க, மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூக சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 6/5 என்ற அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார். இது தவறான கூற்று. ஏன்னா சிறப்பா பங்காற்றிய அறிஞர்கள்ல 6/1 அளவுக்கு தான் பிரதிநிதித்துவ அடிப்படையில ஆளுநரால நியமிக்க முடியும். இங்க 5/6 கொடுத்திருக்காங்க, அது தவறு. 1/6 தான் சரியானது. அப்ப இங்க தவறான கூற்று ஆப்ஷன் டி. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 177. சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி பின்வரும் தகுதிகளை கட்டாயம் கொண்டிருத்தல் வேண்டும். முதல் கூற்று பாருங்க, இந்திய குடிமகனா இருத்தல் வேண்டும். கண்டிப்பா ஒரு இந்திய குடிமகனா இருந்தாதான் அவங்க உயர்நீதிமன்றத்தோட நீதிபதியா இருக்க முடியும். அப்ப இது சரியான கூற்றுதான். கூற்று 2 பாருங்க, இந்தியாவில் ஓராண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும். இது தவறான கூற்று. காரணம், குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் நீதித்துறை அலுவலரா அவரு பணியாற்றி இருக்கணும். கூற்று 3 பாருங்க, 1 அல்லது அதற்கு மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். இது சரியான கூற்றுதான். இரண்டாவது கூற்றுல தான் நம்ம பார்த்தோம், குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் இந்தியால நீதித்துறை அலுவலரா இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா, அதே தான் இங்கேயும் கொடுத்திருக்காங்க. கூற்று 4 பாருங்க, வயது வரம்பு 35க்குள் இருத்தல் வேண்டும். இது தவறான கூற்று. ஏன்னா உயர்நீதிமன்றத்தோட நீதிபதி வயது வரம்பு 40 62 வரைக்கும் இருக்கணும். அப்போ இங்க சரியான கூற்றுகள் 1 மற்றும் 3 ஆப்ஷன் டி இருக்கு. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 178. ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் டேஷ் என அழைக்கப்படுகிறார். எந்த ஒரு நாட்டிலையுமே எந்தவித தடையுமின்றி நிரந்தரமா வசிப்பதற்கும் பணிபுரிவதற்கும் எல்லாருக்குமே உரிமை இருக்கு. அந்த உரிமை பெறக்கூடிய அந்நியர் குடியேறியவர், அதாவது இமிகிரண்ட் அப்படின்னு அழைக்கப்படுவாரு. அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 179. பிரிவு 26 குறிப்பது. ஆப்ஷன் பி பாருங்க, சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 26 படிதான் சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம் எல்லாருக்குமே வழங்கப்பட்டுச்சு. அப்ப ஆப்ஷன் பி தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க. வினா எண் 180. நெகிழி பணம் என்பது டேஷ். நெகிழி பணம் அதாவது பிளாஸ்டிக் மணி அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம பயன்படுத்துற பற்று அட்டை, டெபிட் கார்டு மற்றும் கடன் அட்டை, கிரெடிட் கார்டு, அததான் நெகிழி பணம் அல்லது
பிளாஸ்டிக் மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பணமில்லா பரிவர்த்தனையை தான் நோக்கமா கொண்டிருக்கு. அப்ப ஆப்ஷன் சி பற்று அட்டை தான் சரியான விடை. டிக் பண்ணிக்கோங்க.